Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் டெய்லி சீரீஸில் டாப் 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். our first question is SAARC SAARC இதில் சியோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், சார்க்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார்க்குங்கிறது வந்து ஒரு அசோசியேஷன். என்னன்னு பார்த்தோம்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 1985. இதில் எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான் அண்ட் மால்டீவ்ஸ். ஸோ இப்போ சிக்கு அப்ரிவேட்டட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், கோஆப்ரேஷன். ஓகேங்களா. அடுத்த கொஷின், who was the first Indian to get selected in ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ்? யார் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனான்னு பார்த்தோம்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. For which period does a mayor of a municipal corporation hold the office? So இதில் கேட்டிருக்கிறது பார்த்தோன்னா மேயர் ஆஃப் த முனிசிபல் கார்பரேஷனுக்கு டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட ஆஃபீஸ் டேர்ம் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் டேர்ம் எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு. அண்ட் மேயர் தான் வந்து ஃபர்ஸ்ட் citizen of the city. Which gas has maximum calorific value? calorific valueங்கிறது வந்து ஒரு பொருளுக்கான அந்த பொருளுக்குள்ள இருக்க எனர்ஜியை பொறுத்து முடிவு பண்றாங்க. அதுல எந்த கேஸ்க்கு அதிகமான calorific value, அதாவது எரியும் தன்மை அதிகமாக இருக்குது, எந்த எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஆயில் கேஸ்க்கு 10,900 கிலோ கேலரி எனர்ஜி இருக்கு பர் கேஜிக்கு. 10,900 கிலோ கேலரி பர் கேஜிக்கு அளவுக்கு ஆயில் கேஸ்ல எனர்ஜி இருக்கு. In which sector is 70% of working population of India engaged? எந்த செக்டார், அதாவது 3 செக்டார், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி. இதில் 70% ஆஃப் த ஒர்க்கிங் பாப்புலேஷன் எந்த செக்டாரில் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அது பிரைமரி செக்டாரில் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா when did India join United Nation? யுனைடெட் நேஷனில் எப்போ இந்தியா ஜாயின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யுனைடெட் நேஷன் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போன்னு பார்த்தோம்னா 24th October 1945. எங்கன்னு பார்த்தோம்னா சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா யூஎஸ். எப்போ இந்தியா ஜாயின் பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா இந்தியா தான் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன். ஸோ இந்தியா ஜாயின் பண்ணதும் பார்த்தோம்னா அக்டோபர் 1945 தான். அடுத்த கொஸ்டின், who was the president of கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். he is the first president of our India. இது வரைக்கும் தான் பார்த்தோம்னா 1950 இருந்து 62 வரைக்கும் he is the president. which ray can pass through 20 cm thickness of steel? எந்த ரே வந்து 20 சென்டிமீட்டர் திக்னஸ் கூடிய ஸ்டீல் மூலியமா கூட பாஸ் ஆகி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா alpha rays. Who was the British PM at the time of the revolt 1857? அப்ப PM இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் PM பாம் ஸ்டர்ன். AIDS is caused by human immunodeficiency virus HIV. What is this? So AIDS வந்து நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டி வந்து குறைக்கக்கூடியது. இப்போ பரவி இருக்க கொரோனா மாதிரி தான்.
அது எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா ரெட்ரோ வைரஸ் அப்படிம்பாங்க. இந்த ரெட்ரோ வைரஸ் என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஆர்என்ஏவோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் வந்து ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கிறாங்க. இதே பேட்டர்ன் தான் வந்து கொரோனா வைரஸும் வருது. பை whom was the cabinet mission of India headed? ஸோ கேபினட் மிஷன் வந்து டு இந்தியாவுக்கு யார் வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் பேத்திக் லாரன்ஸ். லார்ட் பேத்திக் லாரன்ஸ். பாஸ்ஜீன் இஸ் obtained by the reaction of carbon monoxide and which gas? பாஸ்ஜீனோட ஃபார்முலா பார்த்தோம்னா COCl2. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் என்ன கேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேஸ்ன்னு பார்த்தோம்னா குளோரின். ஸோ குளோரின் அண்ட் ஆல்சோ இதில் ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து கேட்டலிஸ்டாக ஒர்க் ஆகுது. இப்போ பாஸ்ஜின் கேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கார்பன் மோனாக்சைடு அண்டு குளோரின் இருந்து எது வந்து கேட்டலிஸ்டாக ரன் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கார்பன். ஓகேங்களா. அடுத்து வேர் ஆர் டீசல் லோகோமோட்டிவ்ஸ் மேனுஃபேக்சர்ட்? டீசல் லோகோமோட்டிவ்ஸ் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியாவில்னு பார்த்தோம்னா வாரணாசியில். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் பார்த்தோம்னா 1961. 1961. ஹூ அட்வொகேட்டட் த பாலிசி ஆஃப் அபாலிஷிங் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன் ஃப்ரீ இந்தியா? ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து வாதாடினாங்கன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. Which petroleum refinery product has the lowest boiling point? பெட்ரோலியம் ரிஃபைனரி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுமே வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலிமா வந்து ரிஃபைன் பண்ணிட்டே வருவாங்க. அதில் எதுக்கு வந்து லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா கேசோலின். கேசோலினுக்கு தான் வந்து லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. வாட் இஸ் அ ப்ராசஸ் தட் ரிசல்ட் இன் த பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ்? எந்த ஒரு ப்ராசஸ் மூலிமா ராக்கும் மினரலும் வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆகிட்டே வரும்? வெதரிங். ஓகேங்களா. வெதரிங். ஓல்ட் ரிட்டன் மெட்டீரியல் விச் கேனாட் பி ரீட் ஈஸிலி ரீட் வித் த ஹெல்ப் ஆஃப் விச் ரே? பழைய பொருட்களாகட்டும் இல்லை எது அதில் வார்த்தைகள்லாம் அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா, இப்போ பழைய புக் ரொம்ப பழைய புக்கில் கூட வார்த்தைகள் அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா அந்த எழுத்துக்களை கூட படிக்க முடியும். அதுக்கு எந்த ரே வந்து உதவிகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்ஃப்ராரெட் ரேஸ். நம்ம ப்ளூடூத் டெக்னாலஜிக்கெலாம் முன்னாடியே வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெடிசன் ஃபார் ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் விச் ஸ்பீசிஸ்? ஸோ இந்த மாதிரி கேட்குற கேள்விகள் வந்து நிறையா இருக்குது. அதாவது ஒவ்வொரு மெடிசனல் பிளான்ட்டுக்கான ஸ்பீசிஸ் நேம் என்ன, அதோட ஃபேமிலி எதை பொறுத்தது அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஹை பிளட் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட் மெடிசனோட ஸ்பீசிஸ் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவ் உல்ஃபியா ஸ்பீசிஸ். ரவ் உல்ஃபியா ஸ்பீசிஸ். How many times has national emergency been declared? நேஷனல் எமர்ஜென்சி எத்தனை தடவை நம்ம இந்தியாவில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3 தடவை பண்ணியிருக்காங்க. எப்பப்பன்னு பார்த்தோம்னா 1962, 1971, 1975. இதில் ஒரு தடவை கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை. இப்போ 1962 பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த வார். 71 வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள வார். இந்த 75 வந்து சம் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ், இந்தியாவுக்குள்ள நடந்த சில இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ்னால இந்த எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமே, அதாவது 71க்கும் 75க்குமே பிரைம் மினிஸ்டராக இருந்தது பார்த்தோம்னா இந்திரா காந்தி. 62 நடக்கும்போது மட்டும் ஜவஹர்லால் நேரு. இன்னொரு கொஸ்டின் இதில் முக்கியமானது என்னன்னா 1975 பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் பார்த்தோம்னா ஃபக்ருதீன் அலி அகமத். ஃபக்ருதீன் அலி அகமத். 71 வந்து விவி கிரி. 62 டைம்ல வந்து இந்த வருஷத்துல தான் வந்து ஒரு
பிரசிடென்ட் போயிட்டு இன்னொரு பிரசிடென்ட் வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே இந்த வீடியோல பார்த்துருக்கோம். 62 வரைக்கும் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் பிளஸ் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் 62ல 2 பிரசிடென்ட், ராஜேந்திர பிரசாத் பிளஸ் ராஜாகிருஷ்ணன். அடுத்து 71ல விவி கிரி, 75ல ஃபக்ருதீன் அலி அகமது. அடுத்த கொஸ்டின், who is responsible for the collection of publication and of monetary and financial information? மானிட்டரி மற்றும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை வந்து பப்ளிக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.